இப்போ இங்க இவர்கள் என்ன செய்தென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. இவர்கள் யார் அப்படின்னா, யோவான் 12:13 ஓசன்னா பாடி இயேசு ராஜாவே எங்களை ரட்சியும் அப்படின்னு பாடினவங்க. லூக்கா சுவிசேஷம் 22:63-65, 23:10, 27:39-44 வரைக்கும் பரியாசம் பண்ணி அவரை அடிச்சு அப்போ முகத்தில் அறைந்து தூஷணம் பண்ணி நிந்தித்து இது சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஓகேவா? இவங்க தான் அப்போ அதனால பார்க்க முடியுது. இயேசுராஜாவின் ரிச்சின்னு சொல்றாங்க, அதே நேரத்தில் அவரை வந்து தண்டனைக்கும் உட்படுத்துறாங்க. ஆனால் இவர் வந்து இதில் ஏதாச்சும் தப்பு பண்ணாரான்னு கேட்டால், நீங்கள் த்ரூ அவுட் பைபிள் வாசிக்கும் போது இவர் வந்து எந்த தப்புமே அவர் பண்ணலை. ஓகேவா? எந்த தப்புமே பண்ணாமல், ஓகேவா, இது வந்து இது சிலுவையில் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் இந்த அளவுக்கு மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். சும்மா அவர் மன்னிங்கப்பான்னு சொல்ல முடியாது. இது என்னதுனாலன்னு பார்க்கணும் அப்படின்னா, இது எல்லாம் வந்து அது பிதாவின் சித்தத்திற்குள் இது நடக்கிறது. இப்போ பிதா எதுக்கு குமாரனை பலியாக ஒப்பு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இதுல நம்ம யாரு, நம்ம பிதா நம்ம எதுக்காக படைச்சிருக்கிறாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிதா வந்து பரிசுத்தர். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர். அவர் வந்து ஆதிமன், அவர் வந்து ரொம்ப பரிசுத்தர். அவர் இடத்துல பாவம் இது எதுவுமே பக்கத்துல கூட போக முடியாது. ஜட்ஜ் பண்ணி இது பண்ணிடுவார். ஓகேவா? இது வந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 6:3-7 வாசிக்கும் போது அது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் இது பரிசுத்தர்னு சொல்லி தூதர்கள் அவரை துதிக்கிறது வந்து பார்க்கலாம். ஓகேவா? அவர் நம்ம படைச்சது வந்து அவரோட சாயல்ல தான் நம்மளை படைக்கிறாரு. அதனால அப்போ அவர் நம்மளை படைச்சது அவரை ஆராதிக்கவும் அவரை துதிக்கவும் மட்டும்தான். மற்றபடி வேற எதுக்கும் இல்லை. ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கீழே நெக்ஸ்ட் வரும்போது வந்து இதுக்கு முதல்ல இது துதிச்சு கொண்டு இருந்தது வந்து தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு இதுதான் அந்த துதி கொடுக்கறது. இதில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது மேலிருந்து கீழே விழப்பட்ட தூதனை குறித்து நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அவனுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு விரோதமாய் பேசினது நிமித்தம் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டுட்டான். ஓகேவா? தள்ளப்பட்டு அது முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம இயேசு கிறிஸ்து அந்த பிதாவோட சாயலில் நம்ம சிருஷ்டிக்கிறது நிமித்தம், அதனால தான் கீழே நம்ம படித்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தின் மூலமாக, இப்போ அந்த ஆதாமேவாள் அந்த டைமில் கூட சர்ப்பத்தின் மூலமாக இது வந்து இது புசிக்கக்கூடாது, நன்மை தீமை புசிக்கக்கூடாதுன்னு காட் விலக்கின அந்த கனியை புசிக்கும்படி என்ன பண்றான்னா சர்ப்பம் வந்து வஞ்சிக்கிறான். இது வந்து அந்த வஞ்சிக்கிறது, அது என்ன வஞ்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துலலாம் அது நம்ம பார்க்கலாம். அது வந்து அவர் வஞ்சித்தது, பிசாசு வஞ்சிச்சது. அதில் கூட இன்னொரு சத்தியம் இருக்குது. நீங்கள் அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா தெரியும். அதில் வந்து என்ன அப்படின்னா, அதில் நிறைய கேள்விகள் வந்து காட் கேட்பார். இது உனக்கு இது நீ அந்த நன்மை தீமை கனியின் புசித்தாயா அப்படின்னு சொல்லி மாற்றி 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 அந்த இடத்துலையே கேள்விகள் நிறைய கேட்பார். அந்த 3வது அதிகாரத்தை வாசிச்சா தெரியும். அது ஏன் அந்த கேள்விகள் கேட்குறாரு அப்படின்னா, அந்த பாவம் இவங்க கீழ்ப்படியாமல் அந்த பாவம் இது நிமித்தம் அது மரணம், இம்மிடியட் மரணம். இந்த அக்கினியும் கந்தகமான கடல் வந்து உருவாக்கப்பட்டது வந்து நமக்காக அல்ல. அது உருவாக்கப்பட்டது வந்து மேலிருந்து கீழே விழப்பட்ட இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம், பெருமை நிமித்தம் கீழே விழப்பட்ட தூதனுக்கு கிரியேட் பண்ணப்பட்ட இதுதான் அக்கினியும் கந்தகமான அந்த கடல். நமக்காக கிரியேட் பண்ணப்பட்டது அல்ல. அப்போ இந்த இடத்துக்கு வந்து நம்மளை கொண்டு போக வைக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆதாமேவாலே அவங்க சாத்தான் வந்து வஞ்சிக்கிறான். ஓகேவா? அவங்களும் கீழ்ப்படியாமல் போகிறாங்க. அது நிமித்தம் பாவம் வருது. இதில் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அன்பின் நிமித்தம் அவங்க வந்து அறிக்கை செய்ய வைக்கிறாரு. நான் இதெல்லாம் செஞ்சேன், கடைசியில் வந்து சாத்தான் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. இதிலே நம்ம வந்து பார்க்கலாம். இது எங்கே அப்படின்னா, நீதிமொழிகள் 28:13-14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து அறிக்கை செய்ய வைக்கிறாரு. அறிக்கை செய்ய வச்சது ஏன்னா இல்லைன்னா இம்மிடியட் மரணம் முடிஞ்சது. இப்போ இதுலேயும் மரணம் தான், தண்டனை கொடுக்கப்பட்டது தான். கொடுக்கப்பட்டு இப்போ
அதுலேருந்து எதையும் அந்த தோட்டத்திலேருந்து வெளியே துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த புசிக்கப்பட்ட அது ஏன் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லும்போது, இந்த புசிக்கப்பட்ட கனியின் அந்த வந்து அதோட இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், எசன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிய வைக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இந்த விருட்சம் தான் இது நன்மை தீமை, அதாவது நம்ம லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஓகேவா, ஃபர்தரும் நீங்கள் வச்சீங்கன்னா ஜீவ வழியும் மரண பாதையும் வைக்கிறேன், இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீமை வந்து பழம் இச்சிக்கப்படுறது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தீமை இச்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மனுஷங்க எல்லாரும் சூஸ் பண்ணுறது வந்து தீமையை தான் சூஸ் பண்ணி பாவத்தில் விழுந்து 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 அவங்கள ஆத்துமாக்களை அழிச்சு போட்டுடுறாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த இச்சை வந்து அவ்வளோ டேஞ்சரஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாவங்கள் அந்த இச்சைகளின் நிமித்தம் என்ன அப்படின்னா பாவம் வந்தது, அது தேவ மகிமையை வந்து நம்ம கிட்ட இருந்து மாற்றி போட்டுருச்சு. பாவம் வந்து தேவ மகிமையை இழக்க வச்சிருச்சு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே போகுது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நோவாவின் காலகட்டங்களில் பூமி ஒரு தடவை அழிக்கப்படுது. அதில் நீதிமானாக இருக்கிற நீதியை பேச நோவாவை நீதியை பேச வச்சு யாரும் ரட்சிக்கப்படல, அது அழிக்கப்படுது. அடுத்து நீங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாமை அவருக்குன்னு தெரிந்து கொள்ள அது ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி போகுது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆபிரகாம் அவர் வந்து அப்படியே போகும்போது மோசே வரைக்கும் அது போகுது. ஆனாலும் அவங்க பாவம் அறியாமல் இருந்தாங்க. இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுதான் பாவம், இது தீமை, அந்த கனி புசிக்கப்பட்டது நிமித்தம் இதெல்லாம் காடுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அறியாமலே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாவம் செய்துட்டு இருந்தாங்க. பாவத்தின் சம்பளம் தான் ஆட்டோமேட்டிக்காக மரணம். அது நிறைய பேருக்கு அது பூமியும் அழிக்கப்பட்டது அது நிமித்தம் தான். ஓகேவா? பாவத்தின் நிமித்தம் தான். அப்போ இது ஓகே. இப்போ வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. இந்த நியாயப்பிரமாணம் வந்து கொடுக்கப்படுறது வந்து கர்த்தருக்கு அது கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களோட இருதயம் கரெக்டாக இல்லை. அவங்க அந்த எசன்ஸ், அந்த நியாயப்பிரமாணத்தோட எசன்ஸ் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதன்படி அவங்க நடக்கலை. நியாயப்பிரமாணத்தை என்ன அப்படின்னா அது கட்டளையை ஜஸ்ட்டு கை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இருதயம் வந்து கரெக்டாக இல்லாததுனால தான் திருப்பி வந்து பாவத்தில் விழுறாங்க. பாவம் மறுபடியும் செஞ்சு என்ன வருதுன்னா உடனே காட் சொல்கிறாரு, நீ ஆட்டுறத்தை நீ பலியாக கொடுத்த நிமித்தம் பாவம் வந்து அது மூடப்படும். ஓகேவா? ஆட்டுறத்தை வந்து அது வாலண்டரியாக வந்து பலி கொடுக்க அது இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல, அது பிடிச்சு இழுக்க வச்சு பலி கொடுக்கப்பட வச்சது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா பாவம் வந்து மூட தான் பட்டுச்சே தவிர மன்னிக்கப்படலை. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா இதில் நீங்கள் பியூராக பார்த்துக்கணும், இருதயம் வந்து கரெக்டாக இல்லாததுனால தான் அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்களால ஃபுல்லாக இது பண்ண முடியலை. மாற்றுறதும் ஜஸ்ட்டு பாவம் மூடிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்ததான் இது பிதா என்ன பண்ணுறாருன்னா ஏசப்பாவை பலியாக ஒப்பு கொடுக்க சித்தமாகிறார். ஓகே, இது சரிப்பட்டு வராது, இது நம் சொந்த குமாரனையும் நொறுக்க சித்தமாகி, அது வந்து ஏசாயா 53 நம்ம வாசிச்சா நமக்கு அது தெளிவாக தெரியும். அப்போவே அவர் பிளான் பண்ணிட்டாரு. இது எதுக்கு நொறுக்க சித்தமாகிறார்னா அவர் வந்து இருதயத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு, இருதயத்தில் நியாயப்பிரமாணத்தை எழுறதுக்கு. ஏன்னா வந்து நியாயப்பிரமாணம் கல்வெட்டில் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா இருதயத்தில் கீழ்ப்படியலை, உலக பிரகாரமாக கீழ்ப்படிஞ்சு கெட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, இருதயத்தில் இருதயத்தில் எழுதி அவங்கள வந்து பரிசுத்தத்துக்குன்னு வழி நடத்தணும். ஏன்னா நம்ம வந்து பரிசுத்தத்துக்குன்னு படைக்கப்பட்டோம், அவர் ஆராதிக்கவும் துதிக்கவும் படைக்கப்பட்டோம், நித்திய ஜீவன் அப்படி படைக்கப்பட்டதுனால இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாத படிக்கு நம்மளை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் படிக்கு அவர் வந்து என்ன பண்ணுறோம்னா இருதயத்தில் அவர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை நமக்கு வந்து கொடுக்குறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தான். ஓகேவா? நம்ம இது சிலுவையில் இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவர் யோவான் 12:13 ஓசனான் பாடி அவங்க இது பண்ண அதே ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஏசப்பாவோட அந்த இதை பார்க்கணும், பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவரோட இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பரிசுத்த இருதயம் இருந்ததுனால மட்டும்தான் அவர் வந்து என்னன்னா அவர் வந்து நம்மளை மன்னிக்கிறார்.
ஓகேவா? இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. இது இயேசு கிறிஸ்து நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. இப்போ பிதா என்ன இது பண்றேன்னா, இயேசு கிறிஸ்து நாமம் சொல்லி, ஓகேவா, நம்ம வந்து மீட்படைஞ்சு நம்ம ரகசிய வருகையில அது ஐ மீன் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு போய்விடாதபடிக்கு அந்த சாத்தான் கூட அவன் ஒரேடியா, ஏன்னா சாத்தானோட பிளான் அதுதான், நம்ம எல்லாரையும் சேர்த்து ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் போயிடணும், அவன் அக்கினியன் கதவு எரியிற கடலுக்குள்ள போயிடணுங்கிறது தான் அவனோட பிளானு. அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் என்ன இயேசு கிறிஸ்துவ கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது நிமித்தம் நம்ம அது அவர் ரத்தத்தில் கழுவுப்படுகிற நிமித்தம் நம்ம நீதிமான்களாக்கப்படுறோம். இல்லைன்னா பிதாவுக்கிட்ட யாராலையுமே போக முடியாது. பிதா பரிசுத்தர், அவர் டக்குன்னு நீதி செஞ்சு ஆமென்னு அப்படி நீதி செஞ்சு விட்டுருவார். ஓகேவா? அவர் நீதிபதி. அப்போ என்ன பண்ணாருன்னா, இயேசு கிறிஸ்துவ பலியான் கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல 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 அது நிமித்தம் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திற்கு, அதாவது மேலே வரதுக்கு நம்ம நீதிமான்கள், அப்பா பிதாவே அப்படிங்கிற கூப்பிடப்பட்ட புத்திர ஸ்வீகாரம் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொடுக்கப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவனால மரித்து உயிர் தெழுந்தார். அடுத்து வந்து அவர் வந்து பரிசுத்தாவியானவரை நமக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. இப்போ இந்த கர்த்தர் நமக்கு அவர் கிருபை நிமித்தம் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பும் பரிசுத்தாவியானவரும் நம்ம வந்து காத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இப்போ கூட பிதாவனுடைய சித்தம் என்னன்னா, நம்ம ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு போய்விடாதபடிக்கு நம்ம வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான். ஸோ அப்போ இதை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா, இப்போ நமக்கு கிடைச்ச விலையேற பெற்ற மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிடைக்கப்பட்ட மன்னிப்பு. இப்போ இருதயத்தில் நம்ம சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா, வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும். வேதத்தை அனுதினமும் தியானிக்கும் போது தான் அந்த கர்த்தர் கொடுத்த வேத வசனங்கள் தான் அது இருதயத்தை சுத்தம் பண்ணும். அது நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. மத்தேயு 5வது அதிகாரம் வாசிச்சிங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே அது தெரியும், எந்த அளவுக்கு பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ நம்மளை வந்து இது பண்ணப்பட்டு நம்ம வந்து ரட்சிக்கப்படும்படிக்கு தான். அப்போ ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவினால் நிறைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தான் அவர் வந்து இது பண்ணார். ஸோ ஓகே, அன்பு என்ன அப்படின்னா, பிதா நம்மள அன்பு கூர்ந்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாரு. அதே போல் அவர் நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளும் மற்றவர்களை அன்பு கூறணும் அப்படிங்கிறது தான். மற்றவர்களை அன்பு கூறுறது வந்து சும்மா கிடையாது. பிதா ஃபஸ்ட்டு பிதாவை காட் அன்பு கூறணும், ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் மனிதர்களே அன்பு கூறணும். இது சும்மா வராது. நமக்கு காட் தேவ சாயலாக மாறும்போது, சுத்த இருதயம் நம்மளால சிருஷ்டிக்கப்படும் போது தான் இதெல்லாம் நமக்கு வந்து வெளிப்படும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த தீமையின் கனி புசிக்கப்பட்டது நிமித்தம் நமக்கு இன்னொரு சைடு இருக்கு, அது வந்து மரணப்பாதை. அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் இருதயம் இருக்குது. என்னன்னா, உணராத இருதயம், கடினமான இருதயம், கொழுத்து போன இருதயம் அப்படின்லாம் சொல்லி இருக்குது. உணராத இருதயம் வந்து கர்த்தரை பற்றி அவங்க வந்து அதை கண்டுக்கிட மாட்டாங்க. அவங்க உணர்வு இல்லாமல் இருப்பாங்க. அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தர் அந்த மாதிரி அது எதுவுமே தெரியாது. அது கர்த்தர் எப்படி நடத்துகிறாருன்னு உணர மாட்டாங்க. கர்த்தர் எப்படி நம்ம வழி நடத்துகிறாரோ, அது அவர் செய்த அதிசயங்கள், அதாவது மிரக்கல் எதுவுமே அவங்க உணராமல் அப்படி போயிட்டு இருப்பாங்க. கடினப்பட்ட இருதயம் வந்து அது வந்து பெருமை அடைஞ்சு அப்படி கடினப்பட்ட இருதயம் அது ஆக்சுவலாக ஆழமாக இருக்குது. அது ஃபுல்லாக டைம் இருக்காது இப்போ. ஸோ இதிலெல்லாம் மாற்றி நம்ம தேவ அன்பினால் நிறைந்து காணப்படணும். ஃபஸ்ட்டு காடை நம்ம அன்பு கூர்ந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு காடுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தை தியானித்து அதை காடுக்கு என்னென்ன ஃபேவரேட். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, விபச்சாரம் செய்யப்படாதிருப்பாயங்கிறது வந்து காட் கொடுத்த கட்டளை. ஓகேவா? அதுக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்து மரணம். ஓகேவா? அந்த மரணத்திலிருந்து ரட்சிக்க இதில் என்ன புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒருத்தரை இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் பண்ணதுக்கு ஈக்குவலன்ட்னு சொல்லி வந்து போட்டிருக்கு. ஓகேவா? அப்போ அந்த அளவுக்கு இப்போ இந்த ஒருத்தரை பார்த்தாலே அது இது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த இருதயத்தில் எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தம் வேணும்னு சொல்லி அது நம்ம பார்த்துக்கணும். இது வந்து பரிசுத்தப்படுத்துறது வந்து வேதத்தை வாசிக்கிறதும், ஃபஸ்ட்டு காட் அன்பு கூர்ந்து அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதத்தை தியானிக்கிறது மூலமாக மட்டும்தான் நடக்கும். இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்குள் நம்ம இதை அமைக்கிறதுக்கு இருக்குமாங்க. ஆமென். ஆமென். நல்லா கையை தட்டுங்க. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்ற வேர்டு நம்ம எல்லாருக்குமே நிறையவே தெரிஞ்சிருக்கோம். நம்ம தியானிக்கிறோம், எல்லாரும் பைபிள் தியானிக்கிறவங்க தான், எல்லா டைமும் கொடுக்குற சத்தியம்தான். ஆனாலும் ஒரு வசனத்தில் 1000 புதைப்பொருள் மேற்பட்டதும் இருக்கும். இந்த முறை
தேவன் வெளிப்படுத்தின ஒரு சிறிய கருத்தை மட்டும் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது வேதபாதர்கள், பையேசர்கள், யூதர்கள் இவங்க எல்லாருமே தேவனை நிந்திச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் தேவன் வந்து அந்த இடத்துல வந்து அங்கே 2 கல்லர்களும் அறையப்பட்டிருந்தாங்க. அது வேத வாக்கியத்தின்படி. நான் கொடுக்குற வசனங்களை வந்து ரீட் பண்ண டைம் இருக்காது கொடுத்த டைமுக்கு. ஸோ வசனங்களை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. லூக்கா 22:37, ஏசாயா 53:12. இதில் வந்து அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படின்னு இருக்கும். அந்த அக்கிரமக்காரர்கள்லாம் யார்? அந்த 2 கல்லர்கள், சரிங்களா? அவங்களுக்கு நடுவில் தான் நம்ம தேவனை வந்து அறையப்பட்டிருக்காங்க. ஸோ அவரையும் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு தான் அறையப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க, நீ தேவகுமாரானாலும் நீ ரட்சித்துக்கொள், நீ இறங்கி வா, எங்களை ரட்சிக்கொள் சொல்கிறாங்க. அண்ட் சிலுவையில் அறையப்பட்ட அந்த 2 கல்வர்களும் கூட என்ன சொல்கிறாங்க? முதல்ல நிந்திக்க தான் செய்கிறாங்க. ஸோ தேவன் 6 மணி நேரம் அந்த சிலுவையில் பாடுபட்டுக்கிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த கல்லர்கள் வந்து, கல்லர்கள்னா என்ன? ஆல்ரெடி நாடெல்லாம் சுற்றி திரிஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க? திருடி இருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. இந்த டைமில் இந்த சத்தியத்தெல்லாம் அவங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து என்ன, விசுவாசம் நம்பிக்கைலாம் கிடையாது. ஸோ இப்போ அந்த கல்லர்கள் என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் அவரை நிந்திக்க தான் செய்கிறாங்க. இந்த 6 மணி நேரத்தில் தேவனுடைய செயல்களை கவனிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் அந்த இடத்துல வச்சு அவர் என்ன பண்ணல? சுவிசேஷம் பண்ணாரா? இல்ல. நான் ஜீவிக்கிற தேவன் சொன்னாரா? இல்ல. நித்தியம் உண்டென்று சொன்னாரா? இல்ல. அந்த 6 ஹவர்ஸ்ல அவர் அங்க எதுவுமே சொல்லல. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பண்ண உபாதைகளுக்கு பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இத கவனிச்சிட்டு இருந்த கல்லன் என்ன பண்றானா, ரியலைஸ் பண்றான். சோ அப்ப வந்து அவன் முன்னாடி கர்த்தர் அந்த இடத்துல நித்தியத்தை பத்தி அவர் பேசவே இல்லை. அவன் முன்னாடி அங்கங்க தெரிஞ்சதையும் இப்ப அவர் பேசுறதையும் அவன் கவனிக்கிறான். கவனிக்கும் போது அவனுக்குள்ள உணர்வடைகிறான். உணர்வடையும் போது அவன் என்ன பண்றான்? மற்றொரு கல்லனை பார்த்து அவன் சொல்றான். என்ன சொல்றான்னா, அந்த லூக்கா 23:42 இருக்கும். சாரி, லூக்கா 23:40 இருக்கும். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ அதாவது ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் நாம தண்டனைக்கு உட்பட்டவர்களா இருந்து நம்ம இதை அனுபவிக்கிறோம். அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்லன் என்ன பண்றான்? உணர்வடைகிறான். அந்த கல்லனுக்கு அவர் என்ன பாவம் பண்ணினார் அப்படின்றத வச்சு சுவிசேஷம் சொல்றான். தன்னை தாழ்த்துகிறான். என்ன பண்றான்? தன்னை தாழ்த்துறான். தாழ்த்தி இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை, அடியேனை, தன்னை தாழ்த்துகிறான், அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றான். சோ என்ன பண்ணிட்டான் அவன்? கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை அவன் உணர்வடைகிறான். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவன் இன்னொரு கல்லனுக்கு அறிக்கை செய்கிறான். தன்னை தாழ்த்துகிறான். ராஜ்யம் உண்டு என்று விசுவாசிக்கிறான். அங்கே அவர் வந்து, ராஜ்யம்னா என்ன? 1000 வருட அரசாட்சி இல்லையா? நார்மலா அவன் செத்துட்டா என்ன, செத்து போனது அவ்வளவுதான். நம்ம எப்படி உயிரோட வருவோம்? அது அவனுக்கு கிடையாது ஆரம்பத்துல. பட் அவன் ஏற்கனவே கேட்ட அந்த சுவிசேஷமும் இங்க தேவனுடைய செயல்பாடுகளும் அவனை மாற்றுது அந்த 6 மணி நேரத்துல. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, தேவன் கிட்ட, உம்முடைய ராஜ்யத்தில், அது 1000 வருட அரசாட்சி. சோ அவன் நித்தியம் இருக்குன்னு விசுவாசிக்கிறான். ராஜ்யத்தில் என்னை, அடியேனை நினைத்தருளும். சோ கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற பதில் என்ன? உடனடியா ஸ்பாட்ல அவர் என்ன சொல்றாரு அவனுக்கு? நீ இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அப்போ அந்த அந்த ஒரு வினாடி பொழுதுல இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு தேவன் என்ன பண்ணிடுறாரு? அவனை மன்னிச்சு ரட்சிக்கிறார் இல்லைங்களா? ஓகே, இந்த இடத்துல 2 டவுட் நமக்கு வரணும். ஃபியூ செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போயிடும். அதனால நானேவே ஆன்சர் சொல்லிடுறேன். 2 டவுட் நம்ம எல்லாருக்கும் வந்துடும். ஏன்னா எனக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னா, பரதேசி வந்து பாதாளத்துல இல்ல. எனக்கு தெரிஞ்ச மட்டும் பரதேசி பாதாளத்துல இல்ல, வசனம் இல்ல. சோ ஆனா பரதேசி எங்க இருக்குன்னு வசனம் இருக்குன்னா 3ஆம் வானத்துல இருக்குன்னு இருக்கு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 2, 3, 4 இந்த வசனங்களை படிச்சீங்கன்னா பரதேசி 3ஆம் வானத்துல இருக்குன்னு பவுல் சொல்றாங்க. சோ தட் வே அந்த வழியில பார்த்தோம் அப்படின்னா பரதேசி எங்க இருக்கு? 3ஆம் வானத்துல இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அது எப்படி கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தை சரியா இருக்குமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், மனுஷகுமாரன் முன்னாடி சீஷர்களும் சொல்லியிருக்காங்க, தேவனும் சொல்லியிருக்காரு, யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும்
பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருக்க வேண்டும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்ப 3 நாள் அவர் பூமியோட இருதயத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் போனாரா பரலோகத்துக்கு? இல்ல. 40 நாள் எங்கே சுற்றி திரிந்தாரு? பூமியில. இது எல்லாம் நமக்கு தெரியும். சோ 43 டேஸ் அவர் இங்க இருக்கும்போது, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது எனக்கு வந்த டவுட். சோ அதுல ஆராயும் போது ஆதி காலத்துல நமக்கு வசனங்கள் கிரேக்க லத்தீன் இந்த மொழிகள் எல்லாம் இருந்து டே பை டே தான் அது டிரான்ஸ்லேட் ஆகி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சோ அப்ப அப்பாஸ்ட்ரபி, கமா, புல் ஸ்டாப், கொட்டேஷன் இது எதுவுமே கிடையாது. நாட்கள் நாகரிகம் முன்னேறும் போது தான் அந்த அப்பாஸ்ட்ரபி, புல் ஸ்டாப், கமா எல்லாம் வந்திருக்கு. சோ வேத வல்லுநர்களுடைய மூலியமா அது என்னன்னா, தேவன் அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அதாவது ஆக்சுவலி இங்கிலீஷ் பைபிள் தான் ஃபர்ஸ்ட், அதுல இருந்து தான் டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னு சொல்றாங்க. அத ரீட் பண்ணி பாருங்க. Verily say unto thee, அதாவது இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், என்னோட கூட நீ பரதீசில் இருப்பாய். அடுத்த விஷயத்தை வாசிச்சீங்கன்னா very I say unto the today, அது இன்னொன்னு படிச்சீங்கன்னா இன்றைக்கு என்னோட கூட அப்படின்னு மீனிங் வரும். ஆக்சுவலா அந்த ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்ல மாறுது. ஆக்சுவலா தேவன் சொன்னது என்னன்னா, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ என் கூட பரதீசில இருப்ப. தட் மீன் நான் அங்க பரதீசில வரும் பொழுது நான் உன்னை பார்ப்பேன். அதுதான் அர்த்தமா இருக்க முடியும். ஏன்னா அதுக்கு வேத ஆதாரம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அவர் மரிச்ச பிற்பாடு 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருக்கிறாரு. அதுக்கு நடுவுல நிறைய வரும் பிரசங்கித்தார், இதெல்லாம் அது நமக்கு இப்ப வேண்டாம். அதுக்கப்புறம் 40 நாள் பூமியில சுற்றி திரிந்தாரு. பிற்பாடுதான் அவர் எங்க போகிறாரு? 3ஆம் வானம். 3ஆம் வானத்துல தான் பரதேசி இருக்கு. 3ஆம் வானம்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். சர்ச்சுக்கு வந்திருந்தா இந்த சத்தியத்தை சுலபமா சொல்லிட்டு போயிடலாம் தொடர்ந்து. அவ்வளவு அழகா பைபிள் சத்தியம் எங்கேயும் கேட்காத சத்தியம் இங்க கொடுக்குது. நான் எனக்கு ஃப்ளோல சொல்லிடுவேன். முதல் வானம் பூமி அழிஞ்சிருச்சு. 2வது வானம் பூமியில தான் நம்ம இருக்கிறோம். அக்கினிக்கு இரையாக்கப்பட்டிருக்கு. 3வது வானத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அதான் நித்தியம், அதான் பரலோகம். அப்போ அந்த 3வது வானம்னு பவுல் சொல்றது பரதீசி அங்கதான் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப அவன் எப்படி வந்து தேவனோட அன்னைக்கே கர்த்தரே போகல, அப்புறம் கல்லன் எப்படி போயிருக்க முடியும்? சோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாய். அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. யாருக்கு? கல்லனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. நம்ம வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போது நம்ம எல்லாம் நின்று கணக்கு கேட்கும் போது அவனுக்கு இருக்காது. அவனுக்கு இப்பவே அப்ரூவல் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இதுதான் அதோட மீனிங். ஓகேவா? சோ அடுத்தது நீங்க எல்லாம் யோசிக்கலாம். இன்னொரு டவுட் வரும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு தான் பரலோகம்னா இந்த கல்லனுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு எல்லாருக்கும் நமக்கு வரும் இல்லைங்களா? அதை ஷார்ட்டா ஃபாஸ்டாவே சொல்லிடுறேன். சிலுவை மரணத்திற்கு முன் தேவகுமாரனுக்கு, மனுஷகுமாரனுக்கு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அதிகாரம் கொடுத்திருக்கார் கர்த்தர். இது எப்படின்னா, நம்ம திமிர்வாதக்காரன் இருக்கான் இல்லைங்களா, அவன் அங்க வரும் பொழுது, படுக்கை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவர் வந்து சுகம் கொடுப்பார். அப்ப அந்த வேத பாதர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவகுமாரனை தவிர மனுஷனை மன்னிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படலையே, இவன் யார் தூஷணம் சொல்ல? அப்ப அவங்க விசுவாசிக்கிறாங்க. என்ன விசுவாசிக்கிறாங்க? மனுஷகுமாரனுக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்ல அதிகாரம் இருக்கு, பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கு. பட் இவர் இயேசுன்னு அவங்க நினைக்கல. அதனால அவர் சொல்றதை அவங்க ஏத்துக்கலையே தவிர அந்த வார்த்தையை அவங்க நம்புறாங்க. அவங்களே அதுக்கு சாட்சி கொடுக்கறாங்க. சோ சிலுவை மரணத்திற்கு முன் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னா அவனுக்கு ரட்சிப்பு, அவனுக்கு பரலோகம். சோ அப்படி பாத்தீங்கன்னா அவரோட பரிமள தைலத்தை ஊற்றி பாதத்துல கழுவாங்கல்ல ஒரு விபச்சார ஸ்திரீ, அவங்களுக்கு அதை சொல்லியிருப்பாரு. அந்த இவன் உங்களில் யாரேனும் குற்றம் செய்யாதவங்க கல்லெறிங்கன்னு சொல்லும் போது அந்த விபச்சார ஸ்திரீக்கு சொல்லியிருப்பாரு, சகையுக்கு சொல்லியிருப்பாங்க, திமிர்வாதக்காரனுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சோ இந்த பாவியா இருந்து உணர்வடைந்த இவங்க எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. டைரக்டா இப்ப என்ன கொடுத்துட்டார் ஆண்டவர்? பரலோகத்துல உங்களுக்கு இடம் உண்டு. அங்க பரதீசியை கொடுத்துட்டா அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டதுனாலே பரலோகம் நிச்சயம் தான் இல்லைங்களா? பாவம் செய்யலன்னா தான் நம்ம போயிடுமே. அதனால அந்த இது அவருக்கு அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சோ சிலுவை, ஏன்னா இப்ப சில பேர் வந்து என்னன்னா, நான் கேட்டதுனால சொல்றேன், இயேசு கிறிஸ்து உணர்வடைஞ்ச உடனேயே தான் கல்லனுக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாரே, சோ நம்ம ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சிலுவை மரணத்திற்கு பின் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தாங்க பரலோகம். அத அவர் வசனத்துல ஏராள இடங்கள்ல அவர் சொல்லியாச்சு. அது அடையாளம். அவரோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டு என் பாவத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளம். சிலுவை மரணத்திற்கு பின் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க மட்டும்தான் பரலோகம். அதற்கு முன் உன் பாவங்கள் ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்ற வார்த்தைக்கே அதிகாரம் கொடுத்திருந்தாரு பிதா.
இயேசு கிறிஸ்துக்கு. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மூழ்கி ஞானஸ்தானம் உணர்வடைந்தால் பத்தாது, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டுமே பரலோக ராஜ்யம். ஓகேவா? சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாவிகளுக்கு மட்டும்தான் அவர் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. எப்படி? இப்போ ஸ்தேவான் இருந்தாரு, பேதுரு இருந்தாரு, இவங்களுக்கு என்ன அவர் பைபிள்ல வந்து அவர் கொடுக்கல, நீ என் கூட இருப்ப அப்படிலாம் வசனம் வரல. பட் அவங்க பரிசுத்தவான். சோ அதுக்கு அவர் வெள்ளை சிங்க ஞானத்துக்குள்ள என்ன வரும்ன்றது நம்ம அறியோம். ஆனால் பாவியாகிய இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன கொடுத்திருக்காரு? இப்பவே அந்த அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இவங்க ஜட்ஜ்மெண்ட்ல தேவனுக்கு முன்னாடி நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கா, இவனோட குற்றங்கள் என்ன பாருங்க, கிடையாது. சோ இன்று ஆவியில் பாவம் இருக்குமானால், நாம் அப்படிப்பட்ட காரியத்திற்குள் உட்பட்டிருந்தோமானால், இன்றைய தினத்திலும் அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால், கல்வனை போல, அந்த விபச்சார ஸ்திரீ மன்னிக்கப்பட்டது போல, அந்த திமிர்வாத காதன் மன்னிக்கப்பட்டது போல, இன்று ஆவியில் செத்து கிடக்கிற நம்ம ஆத்துமாவை புதுப்பித்துக் கொண்டு நாம் உணர்வடைவோம். ஆனால் அந்த கல்லனை போல பரலோக ராஜ்யத்தில் நித்தியத்தில் அவரோடு கூட இருக்கிற வாய்ப்பை நமக்கு அளிக்கிறார் என்று சொல்லி தேங்க்யூ. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தபோது பேசிய 3வது வார்த்தை யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் வந்து மெய்யான ஆறுதலாய் நம்மளுக்கு இருந்து அவர் ஜீவன் பிரியும் வரை நம்மளுக்கு ஆறுதலாக இருந்தார். இப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவர் ஆறுதலாக இருக்கிறார். அதனால தான் நம்ம வந்து ஆராதனை போது நம்ம சொல்லுகிறோம் அவர் மெய்யான ஆறுதல் என்று. பின்பு அந்த சீஷனை நோக்கி கர்த்தர் சொல்லும் போது அன்று முதல் அந்த சீஷன் என்ன பண்ணார், அவங்கள வந்து தன்னுடைய தாயாக சேர்த்து கொண்டார். ஆவியான தேவன் வந்து அன்பானவர் என்பது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் அன்பான தேவன் தான் நம்மளுக்கு ஒரு வார்த்தையும் கொடுத்திருக்கிறார். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரைத்து விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிறான் என்று சொல்லியிருக்கார். நீதிமொழிகள் 19:26 இவ்விதமா ஆவியான தேவன் பேசியிருக்கிறார். அப்படியாக நீதிமொழிகள் 23:22 வந்து பார்த்தீங்கன்னா, உன்னை பெற்ற தகப்பனையும் செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லியிருக்கிறார். ஆவியான தேவனே வந்து பார்த்தீங்கன்னா தான் மரிக்கும் தருணத்திலும் தன் தாயை தள்ளிவிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வேண்டும் என்பதற்காக தன் சொந்த சீஷனாகிய யோவானை அவர் வந்து தன் தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்பேற்பட்ட ஆவியான தேவனே தன் தாய் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று அவங்களுக்கு ஒரு துணை வேண்டும் என்று அவர் என்ன சொன்னார்னா, தன் தாய்க்கு தன் சீஷனை அவர் பாதுகாப்பாக வைத்து போனார். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எத்தனை தாய் தகப்பனை அந்தந்த பிள்ளைகள் பாதுகாத்து கொள்றாங்க. ஒரு வயது சென்றபோது தாய் தகப்பனை அசட்டை பண்ணுவது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்குது, நான் இப்படிதான் செய்வேன், நான் அப்படிதான் செய்வேன். இது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கும் தேவன் வித்தியாசத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு இந்த வேத வார்த்தையை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வருவாங்க. ஆனால் ஆவியான தேவன், ஆவிக்குரிய இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆவியான தேவன் தன் வார்த்தையை கொடுத்து போயிருக்கிறார். அந்த வார்த்தைப்படி கீழ்ப்படிந்து ஆவியான தேவன் சொன்னது போல தன் தாயும் தன் தகப்பனையும் கன பண்ணுகிறவன் பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நம் வாழ்நாள் நீடித்திருக்கும், ஆனால் நம் தாயையும் நம் தகப்பனையும் நம் ஒவ்வொருவரும் கனப்படுத்த வேண்டும். அவர்கள் ஒரு நாளும் அவர்களை அசட்டை பண்ணக்கூடாது என்பது ஆவியான தேவன் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தையாக உள்ளது. இந்நாளிலும் பார்த்தீங்கன்னா ஆவியான தேவன் அவர் ஆறுதலாய் இருக்கிறார் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் வந்து ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு
சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து உணர்த்தி இருக்கும். இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைச்சிது. அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருந்திருப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் வந்து உணர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். ஏன்னா அந்த சுவிசேஷம் அந்த வார்த்தை அன்னைக்கு நமக்கு கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வந்து நம்ம உட்கார்ந்து இருக்க மாட்டோம். நம்ம சரிங்களா? அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம் தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து அப்போ வந்து எப்படி இருந்திருக்கும்னு இப்போ ஒரு நிமிஷம் நம்ம வந்து திரும்பி பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நம் ஆவியான தேவன் நம்மளுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை கொடுத்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கத்தில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம் ஒவ்வொரு கடமையும் வந்து இந்த நாளில் வந்து சுவிசேஷம் சொல்வது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஆவியான தேவனுடைய வருகை மிக மிக சமீபமாக இருப்பதால் நாம் சுவிசேஷம் சொல்வது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுதல் கொடுத்த நம் ஆவியான தேவன் இந்த நாளில் நம்மளுக்கு இன்னும் ஆறுதலை கொடுத்திருக்கிற ஆவியான தேவனை அறியாத ஜனங்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷம் சொல்லி ஆறுதலின் தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை அவர்கள் உணரும்படியாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேஷத்தின் வார்த்தை மூலியமாக நம்ம அவர்களுக்கு ஆறுதல் சொல்வோமாக. நம் வேலை செய்கிற இடத்திலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வசிக்கிற இடத்திலும் எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட சொல்லுவாங்க, அக்கா என்னோட இது வந்து இந்த மாதிரி இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாம்சமாக பேசக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்ம எப்படி பேசினா அன்பான தேவன் ஒருவர் இருக்கிறார், ஆறுதலான தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவனை பற்றி அந்த இடத்துல நம்ம எடுத்து சொல்லணும். கண்டி அவங்க குறைய சொல்லும் போது அதை நம்ம அதிகப்படுத்தி நம்ம பேசக்கூடாது. ஏனென்றால் நம் தேவன் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். நாமும் வந்து மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவியான தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர அவர்களை நம்ம தகுதிப்படுத்த நம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்வது என்ன என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் என்ற சுவிசேஷத்தின் வார்த்தையை சொல்லி அவருடைய உள்ளார்ந்த இருதயங்கள் தொடப்பட்டு ஆவியான தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட்டிக் கொண்டு செல்வது மாத்திரமே நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்களாக இருக்க வேண்டும். ஆவியான தேவன் 7 வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அந்த 7 வார்த்தையில் 3வது வார்த்தை மெய்யான ஆறுதல். அந்த மெய்யான ஆறுதலை வந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதை பெற்றுக்கொள்ளாத இருக்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் நம் சொந்த பந்தங்களுக்கும் ஆறுதலான ஆவியான தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கும்படியாக நாம் செய்ய போவதை நம் தேவனுக்கு செய்ய போகிற மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை சொல்லி இதை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிறு வயது முதல் கொண்டு பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகத்தான் அந்த பூமியில் வந்தார். பிதாவின் சித்தத்தை எல்லாரும் பைபிளை பார்க்கும்போது நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன், நான் பிதாவை முன்குறித்து வைத்திருக்கிறேன், என் பிதாவை விட்டு நான் பிரிவதில்லை, என் பிதாவை நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று அவர் எங்கெல்லாம் சொன்னாரோ ஊழியம் செய்கிறதெல்லாம் நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று பிதாவின் மீது அதிக அன்புள்ளவராக அதிக பிரியமுள்ளவராக இருந்தார். ஏன்னா மனுஷனின் அன்பு மாறிடும், அது தேவனுக்கு தெரியும். அது அப்போது பிதாவின் அன்பு மாறாமல் அவரோடு இருந்து அநேக நன்மையான காரியங்களை இந்த பூமியில் செய்யும்படியாக இந்த ஜனங்கள் பாவத்திற்கு ஜனங்கள் ரட்சிப்பதற்காக தன் ஒரே பேரான குமாரனை அவர் பூமிக்கு அனுப்பினார். அவர் கெத்சமனி தோட்டத்தில் கூட அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். ஏன்னா பிதாவின் முகம் அவர் மறைக்கப்பட்டு போகும், இந்த பாவம் என் மீது வரும்போது தேவன் என்னை மறைக்கப்பட்டு போகும்னு அவருக்கு தெரியும். அவர் வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். அவர் ரத்த ஞானங்கள் வெடியத்தக்கதான அவர் ஜெபிக்கிறார். அப்பவும் அவர் என்ன பண்ணுறார், ஆவியானவர் அவர் தேற்றுவராய் காணப்படுகிறார். அப்போது நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக தான் பூமியில் வந்தார். ஆனால் அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக அவர் ஆயத்தமுள்ளவராக இருந்தார். இதை நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு 3 மனிதர்களை நம்ம பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த பிரகாசம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நோக்கி பார்த்த மனுஷர் யாருன்னா ஆபிரகாம் அவரை நோக்கி பார்த்தார், அவர் பிரகாசம் அடைந்தார். அப்புறம் தானியேல் அவர் நோக்கி பார்த்தார், பிரகாசம் அடைந்தார். அவர்களால் தேவனால் விடுவிக்கப்பட்டார்கள், மாம்சத்தின்படி அவர்கள் தேவனால் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் தாவீது சங்கீதக்காரன் சொல்றான், அவர் நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வைக்க. சங்கீதக்காரன் கூட அநேக காரியங்களை செய்யும் போதெல்லாம் தேவனை குறித்து தேவனை நோக்கி பார்த்து அவர் ஜெபிக்கிற மனுஷன். நான் விழுந்தாலும் தேவன் மனத்தில் ஓடியாந்து விழுகிற மனுஷனாக இருக்கிறான். நம் சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சிம்சோன் தேவனை இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக தான் சிம்சோனை தேவன் இந்த பூமிக்கு தந்தார். ஆனால் சிம்சோனோ அவர் எண்ணங்களை அறியாமல்
சிந்தியாமல், அவர் திட்டங்களை அவன் சிந்தியாமல் தன் மனதில் போன போக்கத்தின்படி அவன் போனான். ஆனால் ஒரு நாள் வந்தது, சிம்சனுடைய காரியங்கள் அவன் பிதாவின் சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடி அவன் இருள் அடைந்து அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் கேலி கூத்தாக ஆக்கப்பட்ட மனுஷனாய் காணப்பட்டான். ஆனால் அப்போது அவன் ஆவில் உணரப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக நீ சொன்ன காரியங்களை நான் செய்யலானா, ஆனாலும் இந்த ஒரு விசை என்னை மன்னிங்க, இந்த மனுஷர்களை நான் மேற்கொள்ளுகிறேன், ஒரு விசை உமது ஆவி என் மீது ஊற்றுங்கன்றேன். அவன் தேவன் ஆவியானவர் ஊற்றப்படும் போதெல்லாம் அநேக பலத்த காரியங்கள் பலவானாக இருந்தாலும் பார்க்கிறோம். அநேக பேரை நான் வீழ்த்தினான் பார்க்கிறோம். அவர் நரிகளை 300 நரிகளை அவன் கட்டி, வாள்களை கட்டி அவன் கொளுத்தி அந்த தேசத்தை அவன் அந்த எரித்து போட்டான் பார்க்கிறோம். 1000 மனுஷர்களை அவன் ஒரு கழுதை தாடையை கொண்டு அவன் வீழ்த்தினான் பார்க்கிறோம். அப்போதெல்லாம் தேவனுடைய மகிமையை அவனுக்கு தெரியல. அவன் கண்கள் எப்போ பிடுங்கப்பட்டதோ அப்போது தேவனுடைய மகிமை அவன் கண்டது. அப்போ அவன் மனம் திரும்பினான். கர்த்தர் அவன் மனது இறங்கி அவனை மறுபடியும் அவன் தனக்கு உண்டு இழந்து போனதை அந்த ஆவியை மீது ஊற்றி அவன் அநேக 3000 பேருக்கு மேலாக அவனை வீழ்த்தினான் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவை நோக்கி பார்த்த 2 பேரை நம்ம பார்க்கிறோம். ஒன்று பேதுருவை நம்ம பார்க்கிறோம். இயேசுவை நோக்கி பார்த்த, இயேசுவோடு இருந்த பேதுரு தான் அநேக நன்மைகளும் அற்புதம் அடையாளங்களும் கண்ட மனுஷன்தான், தேவனோடு இருந்த மனுஷன்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, தேவனை மறுதளிக்கும்படியாக ஒரு நாள் வந்தது. ஆனால் அவன் 3 முறை தேவனை மறுதளித்தாலும் அவன் மனம் கசந்து மனம் கசந்து அழுதான் என்று பார்க்கிறோம். அவன் மனம் கசந்து அழும்போது தேவன் அவனை மறுபடியும் அவனுக்குள்ளே இழுத்து கொண்டு, தேவன் அவனை திருப்பி மறுபடியும் அவனை சேர்த்து கொண்டு ஒரு பெரிய ஊழியனாக அப்போஸ்தலனாக மாற்றினான் நாங்கள் பார்க்கிறோம். யூதாசை, அதே போல நம்ம யூதாசை பார்க்கிறோம். யூதாஸ் தேவனை காட்டி கொடுத்தான். யூதாஸ் தேவனுக்கு விரோதமான காரியம், தேவனோடு இருந்த மனுஷன் தான், அநேக அற்புதம் அடையாளங்கள் செய்த மனுஷன் தான், தேவன் நன்மையானவைகளை செய்து தேவனோடு புஷித்து தேவனோடு அவனோடு தூங்குற ஒரு மனுஷன், நல்ல உறவாடுகிற மனுஷன் தான். ஆனால் அவனுடைய ஆத்துமாவோ மனம் திரும்பாமல் அவன் பாதாளத்துக்கு போகிற ஆத்துமாவாய் காணப்பட்டது. ஆனால் பேதுருவோ மனம் திரும்பினான். ஆனால் யூதாசோ மனம் திரும்பியும் அவன் தேவனிடத்தில் போகாதபடி அவன் பாதாளத்துக்கு போகிற மனுஷனாய் காணப்பட்டான். இப்போ நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலாக பாதாளத்துக்கு போகிற மனுஷர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் பாதாளத்துக்கு போகிறதா இருக்கிறது. பாதாளத்தில் மீட்டுக் கொள்கிற மனுஷர் யார் என்றால், அவர் தேவனை ஏற்றுக்கொள்கிற மனுஷர்கள் பாதாளத்தில் மீட்டுக் கொள்கிற மனுஷர். வேதம் சொல்வது, அவர் பாதாளத்தின் திறவுகோல உடையவர், மறித்து அவர் பாதாளத்துக்கு போகும்போது அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி பாதாளத்தில் இருந்தவர்களை மீட்டு கொண்டு மறுபடியும் தேவன் அவர்களை கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் நம்ம பாதாளத்திலே பாதாளத்துக்கு போக நம்ம பிரியப்படுகிறோம். தேவனை அறிந்தும் தேவனை குறித்து நம்ம தெரிஞ்சும் எத்தனை பேர் நம்ம உணர்வில்லாமல் இருக்கிற அந்த நாட்களில் நம்மளுக்குள் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். நமக்குள் முழுமையான ரட்சிப்பு, நம்ம குடும்பத்தாரை ரட்சிக்கிற நமக்கு எத்தனை குடும்பத்தில் நம்ம கணவன், நம்ம பிள்ளைகள், நம்மளோட தாய், நம்ம தகப்பன் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோம். நம்ம குடும்பத்தை ரட்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம குடும்பத்தை விடுவிக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிற நாட்களில் பார்த்தினால், அப்போது நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படுமானால், நம்ம குடும்பத்தை நம்ம மீட்டுக் கொள்வோமானால் அநேக ஜனங்களை நம்ம மீது மீட்டுக் கொள்ளுகிறாய் காணப்படும். அவர் மத்திய ஆகாயத்தில் வருகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் இருந்தவரும் இருக்கிறோம் வரப்போகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வரும்போது நம்ம வெறும் கையாய் போகாதபடி ஆத்துமா ஆதாயப்படுத்துகிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். ஆத்துமங்களுக்காக பரிதாபப்படுகிறவர்களாய் காணப்படும். பாவத்தில் அக்கிரமத்தில் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்படும். இயேசு அப்படித்தான் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். அவளை எத்தனை பேர் துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் பிதாவிடத்தில் அவர் பரிந்து, ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் உண்மை என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் நம்ம தேவன் பேசுகிறது நம்ம காணப்படும். அப்படி இல்லாமல் நாமளும் இயேசுவை போல பரிந்து பேச ஒரு மனிதர்களாக, இந்த ஜனங்கள் பாதாளத்துக்கு போகாதபடி, தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நமக்கு அழைத்த அழைப்பில் உண்மையாக கர்த்தர் இந்த பூமியில் நம்ம எதற்காக அழைத்தாரோ, கர்த்தர் எதற்காக இந்த முன்குறித்து இந்த பூமியில் வைத்தாரோ அதை நம்ம ஒவ்வொருவரும் கேட்போம். நம்முடைய ஆத்துமாக்கள் ஒரு நாளும் பாதாளத்துக்கு போகாதபடி நம்ம வீழ்த்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் நம் ஆத்துமாவை விசாரிக்கிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுக்கு முன்பாக என் ஆத்துமா நீதியா இருக்கிறதா, அவர் ராஜ்யம் வரும்போது என் ஆத்துமா சேர்த்துக் கொள்ளப்படுமா, என் உண்மையை உத்தமமாய் நான் நடந்து கொள்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் ஆராய்ந்து பார்க்கலாய் காணப்படும். நம்ம வாழ்க்கையில் வேத வாசிப்பும் ஜெபமும் கர்த்தரை குறித்து தியானிக்கிற தியானமும் பிறருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக திறப்பில் ஜெபிக்கிற மனுஷர்களாக நம்ம காணப்படுவோம். நாம் வெறும் கையாய் போகாதபடி அநேக ஆத்துமாக்களை சுகந்திரத்து கொண்டு போகிறவர்களாய் காணப்படும். நான் பட்ட
பற்ற இன்பம், நான் பற்ற அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு நம்ம சொல்லுவவர்களாய் காணப்பட வேண்டும். அது பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது. இதோ நிறைய பேருக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யம் வரும் வரும் என்று சொல்லுகிறார்களே, இன்னும் வரல. ஆனால் இப்போது நம்ம இந்த நாட்களில் பார்க்கும்போது அநேக யுத்தங்களையும் அநேக போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அநேக காரியங்களை பார்க்கும்போது தேவன் நம்ம வாசப்படி நிற்கிறவராய் காணப்படுகிறார். நாம் எத்தனை பேர் ஆயத்தமுள்ளவர்களாக புத்தி உள்ள கணிகைகளாக இருப்போம். நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும்போது அவர் நம் வாசலில் இருக்கும்போது நம்ம கதவை திறக்கும் போது அந்த புத்தியுள்ள கணிகைகள் எப்படி அவர்கள் விழித்திருந்து அவர்கள் தன் 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 விளக்கை ஏற்றி அந்த எண்ணெயை ஆயத்தமாக வைத்து அணைய போகாதபடி விழித்திருந்தார்களோ, அதே போல நாம் ஒவ்வொரு விழித்திருக்கிற ஜனங்களாய் மனுஷர்களாய் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் அப்படியே காணப்படும். தேவன் வரும்போது நாம் ஒருபோதும் கைவிடப்பட்ட போகக்கூடாது. அது எங்கள் வாஞ்சியாக இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா தேவனு வருகையில் ஆண்டவரே ஒவ்வொரு எடுத்துக்கொள்ளப்படும் நாங்கள் எந்த தடைகள் இல்லாதபடி ஆண்டவரே உமது வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக எங்களை ஒவ்வொரையும் எங்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி சமூகத்தில் கொண்டு வருவர்களாக எங்கள் ஆத்துமாவை உறுதிப்படுத்தி உமக்குள் திடப்படுத்தி பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் எப்படி சொன்னது போல நானும் என் தேவனும் இயேசுவும் ஒன்றாயிருக்கும்படியாக கர்த்தர் எங்களை செய்வீராக. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உறவாடுகிற அந்த உறவை எங்கள் தாரும் ஆண்டவரே. நீர் பிதாவோடு உறவாடுகிற ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு உறவாட நாங்கள் உம்மை ஒவ்வொரு நாளும் தரிசிக்க உமது வேதத்தை வாசிக்க உமக்கென்று வைராக்கியமுள்ள மனுஷர்களாக மாற்ற வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு மனம் திரும்புவோம். தேவன் இந்த நாட்களில் மிக சமீபமாக இருக்கிறபடினால் மிக சீக்கிரமாய் வருகிற தேவனாக இருக்கிறார். நாம் பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். அவர் ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவர் அழியாத ராஜ்யத்துக்குள் நம்ம இந்த நாட்களில் போகிறவர்களாய் காணப்படும். நம்ம ஆத்துமா நிர்விசராக நம்ம இல்லாதபடி இதை வாஞ்சிக்கிற ஆத்துமாவா, இதை ஏங்குகிற ஆத்துமாவா, அவர் மீது தாகமுள்ள ஆத்துமாவாய் காணப்படும். வசனம் சொல்வது, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்மாவை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. அந்த ஆத்மா வாஞ்சிக்கிற இருதயம் உள்ளவா. சங்கீதக்காரன் தேவனை வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படான். அவனுக்கு உபத்திரங்கள், போராட்டங்கள், இன்னல்கள், தன் சொந்த குடும்பத்தை அநேக போராட்ட இன்னல்கள் தான். ஆனால் தேவன் சங்கீதக்காரன் ஆத்மா விடாதபடி கர்த்தரிடத்தில் உறுதியை உள்ளவனாய் காணப்பட்டான். தேவன் அவனை ஆசீர்வதித்தது போல அவன் ஆத்மா ஆசீர்வதிப்பது போல நாட்கள் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம் ஆத்மா ஆசீர்வதித்து தேவன் வருகைக்கு நம்ம ஆயத்தமுறவர்களாக மாறும்படியாக விழித்திருந்து ஜெபிக்கிற மனுஷர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூட ஒரு வார்த்தை என்னென்னா, யோவான் 19:28 சொல்லப்பட்டிருக்கிற, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இது 5வது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன் என்பது. இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அப்படி என்றால் இது தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த தீர்க்க தரிசனங்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஏசாயா 53வது அதிகாரத்தில் இயேசுவின் சிலுவை மரணம் எதற்காக என்பதை பற்றிய தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே இயேசு எதற்காக சிலுவையிலே நமக்காக மரித்தார் என்பதற்கான நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 53வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அதிலே சிலுவையின் மரணம் எதற்காக, இயேசு அந்த பாடுகளை நமக்காக அனுபவித்தார் என்பது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறியலாம். மேலும் அவர் எல்லாம் முடிந்தது என்று அறிந்துதான் தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த தாகம் எத்தகைய தாகமாய் இருக்கிறது என்றால், இயேசு உயிரோடு ஊழியம் செய்யும் காலம் எல்லாம் அவருடைய தாகம் எல்லாமே ஆத்ம தாகமாக தான் இருந்தது. அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிப்பதற்காகவே பூமி புள்ளதும் நன்மை செய்வராகவே சுற்றி திரிந்தார். அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது அவர்கள் கொடுத்த தண்ணீர் குடிக்க தகுந்தது அல்ல. அவருக்கு கசப்பு நிறைந்த தண்ணீரை கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயின் இடத்தில் நீட்டி கொடுத்தார் என்று யோவான் 19:29 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் நாமும் இப்பொழுது அவர் நம்மையிலே நான் உங்கள் ஆத்மாவை குறித்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமது ஆத்மாவை காத்துக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அவர் நம்முடைய பாவ சாபங்களிலிருந்து ரட்சிக்கும்படி சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அவர் இரத்தத்தினால் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுள்ளோம்.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நாம் முதலாவது நமது ஆத்மாவை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி முடிவு பரியந்தம் காத்துக்கொள்வது என்று பார்க்கலாம். மத்தேயு 26:41 சொல்லியிருக்கிறபடி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனமானது. அண்ட் யோவான் 16:33 சொல்லியிருக்கிறபடி, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அனைவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு சொல்கிறார் யோவான் 15:16. நாம் பெற்ற ரட்சிப்பு விலையேற பெற்றது. பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ள சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபியுங்கள். மத்தேயு 26:41 தேவன் விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக சொல்கிறார். அவரும் கூட சிலுவை பாடுகளுக்கு முன்பாக அந்த இரவு முழுவதும் தேவனோடு கூட வியாகுலப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் உமது சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தார். மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். நாமும் நமது பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படி ரட்சிப்பை காத்துக்கொள்ள எப்பொழுதும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் செய்பவர்களாக இருங்கள். நமது ஆத்மாவை குறித்த தாகம் முதலில் நமக்கு இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் முடிவு பரியந்தம் நமது ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். நமது ரட்சிப்பை காத்துக்கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ரட்சிக்கப்பட்டது தேவ கிருபை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் ஒன்றே. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்க நீங்கள் பெற்ற ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ரட்சிப்பை காத்துக்கொள்வது? நம்மால் வீட்டிலே இருந்து கொண்டு எப்பொழுதும் பைபிள் படிப்பதோ ஜெபம் செய்வதோ நம்மால் முடியாத காரியம். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் முடிந்த அளவுக்கு ஞாயிறு ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியுங்கள். வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்கிறவராக இருங்கள். மத்தேயு 26:73 சொல்லியிருக்கிறபடி, பேதுருவை குறித்து சொல்லியிருக்கப்படுகிறது, உனது பேச்சு நீ இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவன் என்பதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறது. அதே போன்று நம்மை காண்பவர்கள் நம்மையும் உனது பேச்சும் செயலும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது என்று சொல்ல வேண்டும். தாகமாய் இருக்கிறேன் என்று கூறிய இயேசுவுக்கு அவர்கள் கசப்பான காடியை கொடுத்தார்கள். ஆனால் அவர் நம்மீது கொண்ட அன்பினால் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து தாகமாய் இருக்கிறேன் என்றார். நீங்கள் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது அறியாதிருக்கிறபடியால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் விழித்திருந்து ஆத்மாவுக்காக கதறுங்கள். உங்கள் ஆத்மாவை முதலில் ரட்சித்துக் கொள்ளுங்கள், பின்னர் உங்களையும் உங்கள் சார்ந்தவர்களையும் ரட்சிக்க தேவ பாதத்திலே காத்திருங்கள். சங்கீதம் 42:2 உள்ளபடி, என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. இந்த தாகம் நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். நம்மளுடைய தாகம் ஜீவனுள்ள தேவன் மேலும், இந்த நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லுகிறது. தேவன் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் தாகம் உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் உங்களுக்கு அதற்கான பலனையும் உங்களுக்கு தேவையான வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து, நீங்கள் எப்படி சுவிசேஷம் சொல்ல வேண்டும், நீங்கள் எப்படி மற்ற ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும், ரட்சிப்பின் வழியிலே எப்படி மற்றவர்களை நடத்த வேண்டும் என்பதை தேவ ஆவியானவரை உங்களுக்கு வழி நடத்துவார். மேலும் ஆமோஸ் புத்தகத்தில் 9:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம் வரும். அதனால் இப்பொழுது பஞ்சம் இல்லை, உங்களுக்கு தாராளமாக இந்த இடத்தில் இருந்து வசனம் கிடைக்கப் பெறுகிறது. நீங்கள் இந்த வசனத்தை புசித்து அதன் மூலமாக நீங்கள் தேவனுக்குள் வளர வேண்டும் என்பது உங்கள் ஆத்மாவை குறித்த உங்களது தாகமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் ஆத்மாவை தப்பித்து கொள்ள, காப்பாற்றிக் கொள்ள எப்பொழுதும் கர்த்தர் மேல் தாகம் உள்ளவர்களாக இருங்கள். அவர் நமது ஆத்மா மீது தாகமாக இருக்கிறார். நாம் அவரையே எப்பொழுதும் நம்பி இருப்போமாக. யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இந்த திருடன் யாரை திருட வருவான்?
உலகத்தில் இருக்கிற எவனையும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் அவனுடைய கண்ணுகளிலே இருக்கிறோம். அதனால் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இவ்வுலக காரியங்களுக்காக தேவனை தேடாகாமல் நித்திய ஜீவனை காத்துக்கொள்ள நீங்கள் எப்பொழுதும் தேவனை தேடுபவர்களாக இருங்கள். மீண்டும் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும்போது தான் யாரிடம் எப்பொழுது எப்படி பேச வேண்டும், எந்த ஆத்மாவை எப்படி ரட்சித்துக் கொள்வது என்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும். நீங்களாக போராடி யாரையும் ரட்சிக்க முடியாது, ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆயினும் உங்களால் முடிந்தது ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்காக இரவும் பகலும் உங்களால் ஜெபம் செய்ய முடியும். அவர்கள் ஒவ்வொருவருக்காக தேவ பாதத்திலே காத்திருங்கள். புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெபத்திலே நீங்கள் வளரும்படி சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருங்கள். யோவான் 15:7 தேவன் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இந்த உலக பிரகாரமான தேவைகள் மட்டுமல்லாமல் நித்திய ஜீவனுக்கு தேவையான தேவைகளும் சந்திக்கப்படும். ஏனெனில் தேவன் நமது மீது தாகமாயிருக்கிறார். யோவான் 17:12 சொல்கிறது, கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போவதில்லை. இந்த அவர்களில் யார்? நாம் தான். ரட்சிக்கப்பட்ட நாம் நமது ஆத்மாவை காத்து கொண்டால் நம்மை மோசம் போக்க வருகின்ற பொல்லாத பிசாசு கெட்டு போவானே அழியாமல் நாம் ஒருவரும் கெட்டு போக மாட்டோம் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இரண்டாவதாக, இதுவரை நாம் நமது ஆத்மாவை எப்படி காத்துக்கொள்வது என்று பார்த்தோம். ரட்சிக்கப்பட்ட நாம் நம்மை சார்ந்திருப்பவர்களையும் ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் அவர்களுக்காக எப்பொழுதும் உங்கள் ஜெபத்திலையும் அவர்களை வையுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்தில் தேவனால் தொடப்பட்டிருப்பீர்கள். அவரால் தொடப்படாமல் யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அவரின் அன்பை கண்டிப்பாக ருசித்து இருப்பீர்கள், அல்லது அவர் மூலமாக நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டிப்பாக பெற்றிருப்பீர்கள். யாரும் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இங்கே நீங்கள் வந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட நீங்கள் பெற்ற அற்புதங்களையும் அன்பையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த நீங்கள் ஆவலாய் இருங்கள். தேவன் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது அவருக்கு கொடுக்கப்பட்டது கசப்பான காடி. நாம் அப்படி அவருக்கு கசப்பான காடியை கொடுக்காதவர்களாக அவர் நம்மில் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யும்படியாக எப்பொழுதும் அவருக்குள் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, எனக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை வந்து முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் 5வது வார்த்தை சொல்லி 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். 5 காரியங்களை வெற்றியா ஆண்டவர் சிலுவையில் முடிச்சிட்டாரு. ஸோ அதனால ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் வந்து முடிந்தது அப்படின்னு சொல்லி. அதில் முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, யோவான் 17:4 பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அப்போ பிதா வந்து ஆண்டவர் மீது ஒரு சித்தம் வச்சு ஆண்டவருக்கு ஒரு கட்டளை கொடுத்து இதை செய்ய அப்படின்னு சொல்றாரு. அதை ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, கொலோசியர் 1:14 பார்த்தீங்க அப்படின்னா, இருளின் அதிகாரத்தை நின்று, இருளின் அதிகாரம்னா சத்ருவின் அதிகாரம், பாவத்துல இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம்னா இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின வருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுதான் அவருடைய சித்தம். அவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, நம்மள பிதாவினுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகணும் அப்படின்னு. இதுக்கு தடையா இருந்தது பாவமும் சாபமும். நம்ம நித்திய வாழ்க்கைக்கு போகக்கூடாது, ஆண்டவரோட கூட இருக்கக்கூடாதபடி இருக்கிறதுக்கு பாவமும் சாபமும், அது முடிவைக்க பிதாவின் சித்தம் நிறைவேறிட்டு என்று சொன்னாரு. 2வது காரியம், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து முழு கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. பாவம் அப்படிங்கிறது ஒரு கடன்.
ஏதேன் தோட்டத்திலேருந்து தொடங்கின பாவம் சந்ததி சந்ததியா கடன் வந்து நிக்குது. இந்த கடத்துக்கு ஒரு கிரயம் செலுத்தணும். அப்போ பாவத்துக்கு ஒரு உயிர் கொல்லப்படலை, ரத்தம் சிந்தப்படலை அப்படின்னா அந்த கிரயம் செலுத்த முடியாது. ஸோ அதனால அந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஒரு ரத்தம் சிந்தப்படணும், எந்த குற்றம் சுமத்தப்படாத ரத்தம் சிந்தப்படணும், அதுக்கு கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. மூன்றாவது காரியம், முதல் காரியம் வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார், ரெண்டாவது பாவத்து சாபத்திலிருந்து விடுதலை, மூன்றாவது காரியம் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஏசாயா 53:3 பார்த்தீங்க அப்படின்னா, 53வது அதிகாரம் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தரை குறித்து சொன்னதான ஒரு தீர்க்க தரிசனம். முன்னாடியே சொன்னாங்க இது வந்து நடக்க போகுது அப்படின்னு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து முழு தீர்க்க தரிசனமும் அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது நிறைவேறிடுச்சு. அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் நிந்திக்கப்பட்டார், அங்க இருக்கிற போர் சேவர்களாக அவமானப்படுத்தப்பட்டார். சோ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறு. இது மூணாவது காரியம் அவர் சிலுவையில முடித்தார். நாலாவது காரியம் ஆடு மாடுகளின் பலி. ஸோ இது வந்து லேவியராகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி. அந்த காலத்தில் பாவம் பண்ணாங்க அப்படின்னா அந்த பாவம் மூடப்படும், மன்னிக்கப்படாது. ஏன்னா வந்து ஒரு தூய ரத்தம் சிந்தப்படலை. இப்போ நம்ம ஒரு பொய் சொல்லிட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆலயத்துக்கு கொண்டு போய் ஆசாரியன் கிட்ட ஒரு ஆடையோ மடையோ சொல்லுவோம். அதை நம்ம லூப்பில் பண்ணிகிட்டே இருப்போம், ரிப்பீட்டடாக நம்ம அதை பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு முடிவில்லை. ஸோ அதனால எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11-12 அந்த ஒரு பழைய ஏற்பாட்டு கால பலி, ஆடு மாடு பலியை முடிவுக்கு கொண்டு வந்தார். பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஆடு மாடுகளால நிவர்த்தி செய்ய முடியாது. ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தணும். எத்தனை முறை நம்ம போய் சொன்னோம்னா அத்தனை ஆடுகள் பலி செலுத்தப்படும். ஆனா அது பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. அதே அடுத்த வசனம் பாருங்க, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியாய் செலுத்தி, அவர் ஒரே ஒரு ஆளு மொத்த பலி செலுத்தி முடிச்சிட்டார். இது நாலாவது காரியம், ஆண்டவர் வந்து சிலுவையில வெற்றி சிறந்தார். ஐந்தாவது காரியம், மரணத்தை சிலுவையிலே ஜெயித்தார். சோ உயிர் தெழுவதற்கு முன்னே மரணத்தை ஜெயித்தார். அது எப்படி உயிர் தெழுவதற்கு முன்னே? ஆண்டவர் வெள்ளிக்கிழமை மரிச்சாரு, ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழ சொன்னாங்க. ஆனா நீங்க கேட்டிருப்பீங்க, சிலுவையில அவர் வந்து என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த செகண்டே அவருடைய ஆவி வந்து எழுந்துட்டு, அவர் சாகல. அப்போ அவர் கீழே போய் பாதாளத்தின் திறவுகோலை வாங்குறாரு. அப்போ உயிர், அதாவது சண்டே தான் உயிர் தெழுறான்னு கிடையாது, ஆண்டவர் முன்னாடியே மரணத்தை பாதாளத்துல இருந்து ஜெயித்துட்டாரு. ஸோ அதுக்கு நீங்க வாசிங்க அப்படின்னா யாக்கோபு 1:15 அந்த மரணம் எவ்வளவு கொடுமையானது அப்படின்னா, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வாலிபர்களை ரொம்ப தொடுகிறதான ஒரு காரியம் இச்சையில தான் இந்த வாலிபர்கள் விழுவாங்க. அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ சந்ததியா நம்ம பாவம் பண்ணிட்டு வந்தது ஒருத்தருடைய மரணத்தினாலதான் அது தீர்க்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க அதுவே ரோமர் 6:23 பார்த்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நம்ம பண்ண பாவத்துக்கு ஒரே வழி மரணம். அந்த மரணம் வந்து எப்படி இருக்கணும்னா, பரிசுத்தமான ஒரு ரத்தம் சிந்து இருந்தால் மட்டும்தான் நிறுத்து. ஆடு மாடுகள் என்ன ரத்தம் கொடுத்தாலும் அது நிவர்த்தி ஆகாது. ஸோ இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு இந்த சிலுவையில் இந்த 5 காரியங்களும் பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, தண்டனைக்கு பதில் கிருபையை கொடுத்தார். ஏன்னா தண்டனை அவரை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னது, நம்ம பெறக்கூடிய தண்டனைக்கு பதில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நமக்கு கிருபையை கொடுத்தார், நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார். நான் இதில் இந்த 5 காரியங்கள் ஆண்டவர் சிலுவையில் சக்சஸ்ஃபுல், மிஷன் அக்கம்ப்ளிஷ்டு, சக்சஸ்ஃபுல்லாக அவர் பண்ணி முடிச்சதுனால ஆண்டவர் முடிந்தது என்று வெற்றியா சொன்னாரு. நான் ஒரு விதை உவமையை பற்றி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் இந்த விதை உவமையை பற்றி ஒரு சின்ன ஒரு காரியம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதாவது முடிந்தது என்று ஆண்டவர் ஜெயித்து விட்டார். அந்த சிலுவையில் அவர் முடிந்தது அப்படின்னா அது ஒரு தோல்வியின் முழக்கம் அல்ல, வெற்றியின் முழக்கம். அப்போ முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் முடிந்தது அப்படின்னு நம்ம எப்போ சொல்லணும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வழி அருகே உள்ள விதை உங்களுக்கு நல்லா தெரியும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வழி அருகேல நிறைய விதைகள் விழுகிறது. வழி அருகே விழல முதல்ல ஒரு விதை விழுது. அந்த விலையை வந்து ஆகாயத்து பச்சை என்ன பண்ணுதுன்னா பச்சித்து போடுது. ஏன்னா அந்த வழி அருகே விழுந்த விதைங்க எப்படி அப்படின்னா, விசுவாசம் இல்லாத ஒருத்தவங்க. அவங்க வந்து ஆண்டவருக்கும் தெரியும், ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, ஒரு சத்ரு சின்ன ஒரு பிரச்சனை கொடுத்த உடனே இல்லை ஆண்டவர்லாம் கிடையாது, எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த பிரச்சனை அப்படின்னு மறுதளிக்கிற கூட்டம். அது வழி அருகே விழுந்த விதை. அடுத்து பார்த்தீங்கன்னா
முள்ளுகளுக்குள்ள விழுந்த விதை. நம்மளுக்கு தெரியும் இந்த முள்ளு என்னது, பாவம் சாபம். இந்த பூமியில சாபம் வந்து அப்பதான் இந்த முள்ளு மரம் தோன்றுச்சு பூமியில. அப்போ இந்த முள்ளு பாவ சாபத்துக்கு ஆண்டவர் பலி ஆகிட்டாரு. ஆயினும் இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பாவத்தை அவங்களே சுமந்துகிட்டே இருப்பாங்க. அதான் சொல்வாரு, வருத்தப்பட்டு பாரா சுமக்கிறவங்கள என்கிட்ட வாங்க, நீங்க ஏன் அதை சுமந்துகிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார், அவங்ககிட்ட ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. அதே ஐயோ எனக்கு இந்த பாடு, எனக்கு இந்த அவங்க தங்களை தாங்களே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரை ஏறிட்டம் பார்க்க மாட்டாங்க. அடுத்து கற்பாறைகள்ல விழுந்த விதை. இவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னா, சபைக்குள்ள நீதிமான் என்ற வேஷமும் சபைக்கு வெளியில பாவியா இருப்பாங்க. இது வந்து வெளிப்படாத ஒரு, சபைக்குள்ள பரிசுத்தவான் மாதிரி இருப்பாங்க. அதாவது கல்லான இருதயம் கொண்டவங்க. நீங்க என்ன சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க, அந்த இருதயம் உள்ள வாங்காது. ஏன்னா இங்க வெளியில வந்து நல்லா பண்ற மாதிரி இருப்பாங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எந்த நிலத்துல வசனம் ஏற்றுக்கொள்ளப்படலையோ, நிலம் அப்படின்றது நம்ம ஆத்துமா, எந்த ஆத்துமா வசனம் ஏற்றுக்கொள்ளப்படலையோ அங்க ரட்சிப்பு வராது. ரட்சிப்பு இல்லாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை உணர்த்துவார். இப்போ நான் இங்க போறேன், ஒருத்தவங்களை பத்தி நான் கெடுத்து சொல்றேன் அப்படின்னா அது ஒரு பாவம், இப்படி சொல்லிட்டோமே அப்படி நம்மளுக்கு ஒரு உணர்த்துதல் இருக்குது அப்படின்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். நம்ம செய்யற பாவம் உணராம இருந்தோம் அப்படின்னா நம்மகிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம கிட்ட ரட்சிப்பு இல்ல. அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் என்னன்னா கல்லான இருதயம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், உலகத்தோட ரொம்ப நேரம் செலவிடுவாங்க, ஆனா ஆண்டவரோட நேரம் செலவிட மாட்டாங்க. ஆலயத்துக்கு வந்தா வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு தோணும். ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் போகவே போகாது. ஸோ இவங்க கற்பாறைகள்ல விழுந்த ஒரு விதை. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கெங்கனாலும் சுற்றணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா சுற்றுவாங்க, சினிமா பார்ப்பாங்க, அவங்க இச்சையின்படி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க. ஏன்னா அவங்களோட இருதயம் என்ன பண்ணலை, உணரலை. இப்போ இங்க நல்ல விதம், வழி அருகே விழுந்த விதை பார்த்தோம், அதுக்கப்புறம் முள்ளுகளுக்குள்ள விழுந்த விதையை பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து கற்பாறையில விழுந்த விதையை பார்த்தோம். இப்போ நல்ல விதத்துல விழுந்த 2 விதையை குறித்து மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். 2 விதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விதை அந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுது. அந்த விதை வந்து இப்போதான் ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுது. யோவான் 9:13-27 வரைக்கும் வாசிக்க நேரில் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஒரு பிறவி குருடன் இருக்கிறான். ஸோ அந்த பிறவி குருடன் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுறான், விசுவாசத்தின் ஆரம்பம். அதாவது நீங்கள் யோவான் 9:13-17 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா அந்த பிறவி குருடனுடைய ஸ்டோரி போட்டிருப்பாங்க. எனக்கு புதிய ஏற்பாட்டில் நான் ரொம்ப தொடப்பட்ட ஒரு இன்சிடென்ட். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த இன்சிடென்ட். அவன் ஒரு குருடனாக இருப்பான். ஏசு அவனை சந்திச்சு அவனுடைய குருடனை சீலோவான் நதியிலே அவனை வந்து பண்ணி குருட கண்ணை திறக்க வைப்பான். அப்போ அங்கே இருக்கிற கூட்டம், ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற கூட்டங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நீ வந்து குருடன் தானே, நீ எப்படி வந்து ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு கேட்ட உடனே என்னை வந்து ஆண்டவர் ரட்சித்தார் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு, இவன் குருடன் தானே, இவன் ஏன் இப்படி ரட்சிக்கப்படாமல், இவன் எப்படி வந்து குருட்டிலேருந்து மாறினா அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா இயேசுவை பற்றி அறிக்கை பண்ணி அந்த காலத்தில் வந்து பிரச்சனை இருந்தது, இயேசுவை பற்றி அறிக்கை பண்ணக்கூடாது. அதுக்கு பயந்துக்கிட்டு இவன் பெரியவன் தானே, இவன் நல்லா வளர்ந்தவன் தானே, கேளுங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவும் கைவிட்டுருவாங்க அந்த இடத்துல. அப்போ அவன்கிட்ட போய் 2 வாட்டி 3 வாட்டி போய் கேட்பாங்க. அப்போ அவன் சொல்ற ஒரு வார்த்தை, நீங்களும் ஆண்டவரை என்ன பண்றீங்க, ஏற்றுக்கொள்ள மனதாய் உடையவளா இருக்கீங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சிருவார். அதாவது அவங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க, நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட, எப்படி உனக்கு கண் பார்வை வந்துன்னு கேட்கணுன்னே அந்த இடத்துல ஆண்டவரோட சுவிசேஷத்தை அவன் அறிவிக்கிறான். அந்த விதை வந்து அவனுக்கே வந்து ஆண்டவரை பத்தி தெரியுமோ தெரியாதுன்னு தெரியாது. ஏன்னா ஏசப்பா கேட்கும்போது விசுவாசிக்கிறதுக்கு நீங்க யாரு ஏசப்பா அப்படின்னு அவர் ஏசப்பாவே கேட்பார். அப்போ அவருக்கு சுவிசேஷம் தெரியல. ஆனா அங்க இருக்கிற சுற்றியுள்ள ஜனங்கள், அவனை ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்க ஜனங்க கிட்ட, நீங்க அவரை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அது சுவிசேஷத்தின் ஒரு ஆரம்பம். அப்போ அவனோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான், அதுல சுவிசேஷத்தை அவன் சொல்லறான். கடைசியா வந்து அதே நிலத்துல விழுந்த இன்னொரு விதை, நல்ல நிலத்துல விழுந்த இன்னொரு விதை. இந்த விதை வந்து தன் வாழ்க்கையை முடிக்குது. இந்த நான் சொன்ன பிறவி குருடன் வந்து தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான், இவன் தன் வாழ்க்கையை முடிக்கிறான். சோ நீங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 58வது வசனத்தை பாருங்களேன். 7வது அதிகாரம் 58வது வசனத்தை போடுங்க. அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தாங்க. யாரை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, ஸ்தேவானை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்தேவான் ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செஞ்சாரு, ஆண்டவருக்கு ரொம்ப மிகவும் பிரியமான ஒரு சோல். ஆனா அவனை என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 58வது வசனத்துல நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல் எறிறாங்க. இந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணும்போது ஸ்தேவானுடைய குணமும் ஆண்டவருடைய குணமும் ஒரே மாதிரி இருந்தது. அது எந்த வசனம்னு பாருங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்களேன். அவனோ முழங்கார் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும்.
அப்போ ஆண்டவர் சிலுவையில் வார்த்தை சொல்வார்ல, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது. அதே வார்த்தையை இங்க யார் சொல்றாரு? ஸ்தேவான். இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். அப்போ அந்த நல்ல நிலத்துல விழுந்த வித, அந்த வசனத்தை வாங்குற வித, தனக்குள்ள ரட்சிப்பு வந்து பரிசுத்த ஆவி வந்து சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் கல்லெறிறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த ஜனங்க மேல என்ன பண்ணாதீங்க, பாவத்தை சுமத்தாதீங்க என்று சொல்லுது. அப்போ சிலுவையில் ஆண்டவர் முடிந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போ அந்த காலத்துல இருந்த சுத்தி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் அவருடைய கதை முடிஞ்சிருச்சு, அதனாலதான் அவர் முடிஞ்சதுன்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கவங்க யாருக்கும் தெரியாது, இவரு 5 சக்சஸ்ஃபுல் இதை வந்து என்ன பண்ணிருக்காரு, சிலுவையில நிறைவேற்றிருக்காரு. இவருக்கும் ஆவியானவருக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி இங்க ஸ்தேவான் வந்து அப்படியே 7 அப்போஸ்தலர் 7:56 போடுங்க. 7:56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். அப்போ இயேசுவ கல்வாரி மலையில சிலுவையில் அடிச்சு ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லும் போது அங்க சுற்றி நிற்கிற ஜனங்கள் இவரோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. இங்கேயும் ஸ்தேவான கல்லெறியும் போது அங்க சுற்றி நிற்கிற ஜனங்கள் அவ்வளவுதான், இவன் முடிஞ்சிருச்சு, இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரு அங்க என்ன பண்ணாரு, 5 காரியங்களை சிலுவையில வெற்றி சிறக்கிறாரு, மரணத்தை ஜெயிக்கிறாரு, நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறாரு. இங்க உலக பிரகாரமா பாக்குற ஜனங்க எல்லாம் கல்லெறிந்து இவனோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ஆனா அவன் ஆவில யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான், பரலோகத்துல ஆண்டவர் வலது பசத்துல ஏறி நிக்கிற காட்சியை பார்த்துட்டு இருக்கான். அதை இங்க இருக்க யாரும் பார்க்கல, அவன் ஆவியில பாக்குறான். ஏன்னா அவனுடைய அந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை என்ன பண்ணுது, வசனத்தை வாங்கி தன் வாழ்க்கைய முடிந்த நேரத்துல அந்த ஜனங்களை மன்னிக்கிறதுனால ஆண்டவருடைய குணம் அவன் இடத்துல காணப்பட்டதுனால கர்த்தர் அவனுக்காக என்ன பண்றாரு, பரலோகத்துல எழும்பி நிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சொன்னார் முடிந்ததுன்னா அதோட நின்று விட்டதுன்னு என்ற அர்த்தம் அல்ல. ஆமென், தொடருகிறது. ஆமென். அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். அதாவது கர்த்தர் 7 நாளும் வானத்தையும் பூமியும் முடித்தார். சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்தார். மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தார். இவன் முடிஞ்ச சாலமோன் வேலை முடிஞ்சது, மோசையின் வேலை முடிஞ்சது, வானம் பூமி கட்டி வேலை முடிஞ்சது. அப்போனா பிதாவின் சித்தத்தை செய்து கர்த்தர் என்ன செஞ்சாரு, முடிச்சதுனால என் வேலை முடிஞ்சது. ஆமென். நல்லா வியாக்கியானம் கொடுத்தா கர்த்தர் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது லிசாவா. இதுதான் லாஸ்ட் வார்த்தை. லூக்கா 23:46. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமிட்டு சொன்னாராம். மகா சத்தமிட்டு சொல்றதுக்கு இந்த வார்த்தை, இந்த சத்தம் யாருக்கெல்லாம் கேட்டிருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட தான் பேச போறேன், எல்லாரும் நீங்க தான் பதில் சொல்லணும் எனக்கு. மகா சத்தமிட்டுன்னு சொன்னார். ஒரு அல்லேலூயா வந்து மகா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னும் சத்தம் வரல. அல்லேலூயா. இந்த சத்தம் பரலோகம் வரைக்கும் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த மகா சத்தம் யார் யாருக்கெல்லாம் கேட்டுது? என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த சத்தம் யாருக்கெல்லாம் கேட்கணும்னு சொன்னாரு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். யாருக்கு? நம்மளுக்கா? சாத்தானுக்கா? பிதாக்கா? யாருக்கு காது கேட்க சொன்னாரு? யாரு காது கேட்கணும்? அங்க நிக்கிறவங்களுக்கா, இல்ல சாத்தானுக்கா, பிதாக்கா? யாருக்கா? அதுக்கு யாருக்கு? அவரோட லாஸ்ட் எனர்ஜி, அதாவது அவருக்கு அதுக்கு மேல எனர்ஜியே கிடையாது. அந்த எனர்ஜியை சத்தமா சொல்றாரு. யார் காது கேட்கனா? இந்த பூமியில் உள்ள எல்லாரோட காதுகள் கேட்க, பிதாவின் காதுகள் கேட்க, சாத்தானின் காதுகள் கேட்க, எல்லாரோட காதுகள் கேட்க வந்து அவர் சத்தமா சொன்னாரு. இதே வார்த்தையை வந்து சங்கீதத்துல இந்த தேவன் சொன்ன இதே வார்த்தை வந்து சங்கீதம் 31:5 சொல்லப்பட்டிருக்கு. என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தாவீது சொல்றான். தாவீதுக்கும் கர்த்தருக்கும் ஒரு லிங்க் எப்பவுமே இருக்கு. அதனாலதான் அவர் அழைக்கப்படுறாரு போல தாவீதின் குமாரனேன்னு. யோவான் 7:39 சொல்லப்பட்டிருக்கு. தம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இன்னும் அவர் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. இது என்ன ஆவி அப்படின்னா ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல இது வந்து ஸ்பிரிட். ஸ்பிரிட்னா பரிசுத்தம். ஸ்பிரிட் என்பது பரிசுத்தம். இவரை விட்டு இந்த ஆவியினால நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, எல்லாருக்குமே தெரியும் பரிசுத்த ஆவி கிடைச்சிருக்கு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற இந்த லாஸ்ட் அந்த ஆவியை விட்டது வந்து நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படவில்லை. நம்ம யாரும் பரலோகத்துக்கு தகுதியானவர்களும் அல்ல. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு தான் அவர் சத்தமா எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சத்தமா அந்த ஆவியை விட்டாரு. இதுல இருந்து நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்ல போறேன். எழுதுறவங்க மார்க் பண்ணிக்கோங்க. புதிதாக்கும் ஆவி முதல் பாயிண்ட்.
ரெண்டாவது உயிர்ப்பிக்கும் ஆவி. இந்த 2 பாயிண்ட் நான் பேச போறேன். புதிதாக்கும் ஆவி என்பது என்னன்னா, அந்த லாஸ்ட் வேர்டுன்னு சொல்றாங்களே, 7வது வார்த்தை, அந்த லாஸ்ட் வேர்டோட முடிஞ்சிருச்சு எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட எல்லாருக்குமே ஒரு புதிய வாழ்வு ஆரம்பிக்குது. புதிய வாழ்வுல எசேக்கியேல் 11:9 சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு அவங்க பழையான கல்லான இருதயத்தை இருந்தவங்க, அவங்களுக்குள்ள ஒரு புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை சதையான இருதயமா மாத்துறாருன்னு. ஒருத்தவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்களோட பழைய வாழ்க்கை முடிஞ்சிடணும். இந்த அந்த 6வது வார்த்தையோட உங்க பழைய வாழ்க்கை முடிஞ்சிடணும். இந்த 7வது வார்த்தைக்கு அப்புறம் என்னன்னா, நீங்க புதிய மனுஷனா மாறணும். உங்களோட பழைய பழக்க வழக்கங்கள், பாவமா இருக்கலாம், பொய் பேசலாம், என்ன வாழ்க்கையோ அந்த பழையவைகள் முடிச்சிடணும். கர்த்தர் உங்களுக்குள்ள என்ன ஆவியை தராருன்னா, புதிய ஆவியை உங்களுக்குள்ள வைக்கிறாரு. அவருக்கு ஜீவனை கொடுத்தது புதிய ஆவி. அந்த ஆவியை கர்த்தர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க புதிய மனுஷனா மாறணும். அந்த ஆவி உங்களை புதுப்பிக்கணும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தக்கு அப்புறம் தேவனே சொன்னார், புதிய உடன்படிக்கை கொடுத்தார். ஞானஸ்தானம் சொல்லி லீலாண்டி சொன்னா, இந்த புதிய உடன்படிக்கையை நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ள வரணும். இந்த புதிய உடன்படிக்கையாய் நம்ம மாறணும். கர்த்தர் எல்லாத்தையும் புதிதாக்குனனால பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். நீங்க புதிதா மாறினா மட்டும்தான் இந்த புதிதா ஒரு உருவாக்குன இந்த எருசலேம்குள்ள உங்களால பிரவேசிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த தினத்துல கர்த்தர் கொடுத்த ஆவியில நீங்க எல்லாரும் புதிய மனுஷனா மாறுங்க. ஒருத்தவங்க யோசிச்சு பாருங்க, நம்ம பழைய மனுஷனாவே இருக்கோமா? நம்மளோட பழைய பழக்க வழக்கங்கள் தான் நம்ம கிட்ட இருக்கா? தேவனுக்கு கொடுத்த அந்த புதிய அந்த கல்லான இருதயம்லாம் போய் நம்ம சதையான இருதயமா இருக்கோமா? புதிய மனுஷனா நம்ம இருக்கோமா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள ஒரு புதிய ஆளா பாக்குறாங்களா? அப்படி ஒருத்தவங்க புதிய மனுஷனா பாக்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள தேவ ஆவி இருக்கு. அவங்க புதிதான தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவங்க. இதுல நிறைய வசனங்கள் இருக்கு. எனக்கு நேரம் இல்லை, நீங்க நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. தேவன் புதிய ஆவியை தந்துன்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். எசேக்கியேல் 36:26 இயேசு கிறிஸ்துவே பிரசங்கம் பண்ணும்போது பண்றாரு. மார்க் 1:27 வாசிங்க. மார்க் 1:27 அதுல ஒரு வார்த்தை இருக்கும். மார்க் 1:27 கர்த்தர் புதிய உபதேசத்தை கொடுத்தாரு. பழைய உபதேசம் இந்த 40 நாள்ல கூட சீனாய் மலை இந்த மாதிரி அப்பா எடுத்தாங்க. அந்த பழைய உபதேசங்கள்லாம் போயிடுச்சு. இப்ப கர்த்தர் கொடுத்தது புதிய உபதேசம். இந்த புதிய உபதேசத்தை தான் நம்ம கீழ்ப்படியணும். இது கர்த்தரே இயேசு கிறிஸ்துவே பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, இது புதிய உபதேசம். இந்த புதிய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாருங்க எல்லாம். அதனால இது முதல் பாயிண்ட் நான் சொன்னேன். நீங்க புதிய மனுஷனா மாற வேண்டும். நீங்க பழைய மனுஷனா இருந்தீங்கன்னா பரலோகம் போக மாட்டீங்க, புதிய வானத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டீங்க, புதிய எருசலேம்குள்ள நீங்க காண மாட்டீங்க. தேவன் புதிய மனுஷனா எந்திரிச்சிட்டாரு. தேவனும் பழைய மாம்சமா கிடையாது. தேவனும் புதுசா மாறினது போல நீங்க எல்லாரும் புதிய மனுஷனை தருத்தி கொள்ளுங்க. 2வது விஷயம், இந்த புதிய மனுஷனா மாறுறவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கும். அது என்ன ஆவினா, கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, என் ஆவியை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாருலாம். அந்த ஆவி உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கணும். எல்லாருக்குள்ளயும் நான் சில பேர்லாம் பாக்குறேன், பாட்டு பாடுவாங்க, உயிரடைய வேண்டுமே நாங்கள் கை தட்டி ஆடுவாங்க. நான் அப்படியே உயிரோட குதிக்க. ஆனா அவங்க கீழே ஒரு நிமிஷம் அந்த பாட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட உயிரே இருக்காது. அவங்க ஆவியை அவிழ்ந்து கிடக்கும், ஒண்ணுமே இருக்காது. பாட்டு பாடுறவங்களா இல்லாம உங்களுக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவி வேணும். இந்த உயிர்ப்பிக்கிற ஆவி தான் உங்களை கடைசி நாள்ல உயிரோட எழுப்பும். நம்ம மாம்சமான எல்லாருக்கும் அந்த ஒரு ஆவியை கொடுத்திருக்காரு. என்ன ஆவினா உயிர்ப்பிக்கும் ஆவி. எசேக்கியேல் 37:14 வாசிங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கு, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அவரோட ஆவியை இப்ப கொடுத்திருக்காரு. இதுக்குதான் சத்தமா சொன்னாரு, என் ஆவியை கொடுக்குறேன் அப்படின்னு சத்தமா சொன்னார். என்னோட இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் விட்டுட்டு சொன்னாரு, உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப சொல்றாரு, என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ள கொடுக்குறேன், நீங்க உயிரடைய வேணும். நீங்க உயிரடையாத ஒரு கிறிஸ்தவங்களா நீங்க சபையில உட்கார்ந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. நீங்க பரலோகம் வரமாட்டீங்க. நானும் சில பேரை பாக்குறேன், எல்லாரும் சோர்ந்து தளர்ந்து இப்படி இருக்கீங்க. உங்களுக்குள்ள உயிர் இல்ல. எங்க அந்த உயிர்? இந்த நாள்ல கேளுங்க. இன்னைக்கு அவர் உயிர் கொடுத்திருக்காரு. இந்த உயிரை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாருமே பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளில் உங்க உயிரை இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியில இந்த உயிரை நீங்க எல்லாம் பெற்றுக்கொண்டு உயிரடைங்க. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற நம்ம உயிர் பெறணும். அந்த உயிர் உள்ள அந்த ஒரு விஷயத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்க. இதுல நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்க நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ரோமர் 8:11, 2 கொரிந்தியர் 3:6 சொல்லப்பட்டிருக்கு புதிய உடன்படிக்கை. ஏசாயா 57:15 ஆவியை உயிர்ப்பிக்கிறாரு.
1 கொரிந்தியர் 15:45 பிந்தின ஆதாமாகிய ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாமாகிய ஆதாம் வந்து யாருன்னா இயேசு கிறிஸ்து, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த வசனம்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 கொரிந்தியர் 15:45. லாஸ்ட்ல ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். லாஸ்ட் வேர்டு நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன், மகா சத்தமான்னு சொன்னேன். ரெண்டாவது என் ஆவியை குறித்து நான் பேசினேன். நீங்கள் வந்து புதிதாகணும், உங்களுக்கு உயிரடைய செய்ய வைக்கிற அந்த ஆவி அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். மூணாவது ஒப்பு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருப்பா. மூணாவது லாஸ்ட் வேர்டு சொல்லியிருக்காரு, ஒப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு ஒப்பு வச்சுட்டாரு. இன்னைக்கு நம்ம என்ன ஒப்பு வைப்போம்? யாருக்கு என்ன ஒப்பு விற்கிறவர்களா நம்ம இருக்கோம்? நம்ம தான் வாங்குறவங்களா மட்டும்தானே இருப்போம், கேட்குறவங்களா மட்டும்தானே இருப்போம். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, இதை கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வேலைக்காரனும் ஒரு எஜமானனும் இருக்கான். ஒரு வேலைக்காரன் வேலை செய்யாம அந்த எஜமான்ட்ட எனக்கு குடு 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 குடுன்னு கேட்டுட்டே இருந்தா அந்த எஜமானுக்கு ஒரு கட்டத்துல எப்படி ஆயிடுவார்? அவரு கோபம் வரும். என்ன இவன் வாங்குறவனா மட்டுமே இருக்கான், ஒன்னு கொடுக்குறானா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இது அவனுக்கு இருக்காரு. அதே அந்த எஜமானுக்கிட்ட வேலை செய்யறவன் அவனை கொடுக்குற அந்த எஜமானுக்கு கொடுக்குறவனா இருக்கும்போது அவனே மனசு சந்தோஷப்பட்டுட்டு இவனுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கொடுப்பான். அந்த மாதிரி வாங்குகிற ஜனங்களா இல்லாம எல்லாருக்கும் இருக்கு கஷ்டம், போராட்டம். மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே அது இருக்கு. காசுல பண கஷ்டம், ஃபினான்ஷியல் எல்லாமே இருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு கை கால் நல்லா இருக்குங்க. கர்த்தர் கொடுத்த பலன் நம்மளுக்கு இருக்குங்க. அதுக்கு எவ்வளோ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இந்த கிடைக்காது. ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் லேக்ஸ் கணக்கில் ஆகும். நம்ம லங்ஸ் போச்சு, ஹார்ட் போச்சுன்னா அவ்வளோ இது. ஆனால் யோசிச்சு சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம நல்லா நடக்கிறோம். நடக்க முடியாத எத்தனை பேர் இருக்காங்க? இதை கொடுத்துருக்காரு, இதுக்கு மேலே ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க கொடுங்க. இன்னைக்கு ஒரு சில பேர்கிட்ட நான் கேட்குறேன், கர்த்தருக்காக நான் ஏதாவது ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இல்ல. ஏன்னா எல்லாரும் வாங்குறவங்கள மட்டும்தான் இருக்கீங்க. கர்த்தருக்கு கொடுக்கறவங்க யாருமே கிடையாது. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அதாவது பணக்காரங்கிட்ட பணத்தை அவர் எதிர்பார்க்கிறவரும் கிடையாது, தரித்திரங்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கிறவர் கிடையாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, மார்க் 14:8, ஒரே ஒரு வார்த்தை, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவள் தன்னால் இயன்றதை. அவரால் இயன்றது அவர் உயிர் கொடுத்தாரு. நம்மளால அவருக்காக உயிர் தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் நம்மளால இயன்றத ஒன்று சபையிலையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில சிந்திங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். சே, நான் இதை கர்த்தருக்காக கொடுத்துருக்கலாம், இதை கர்த்தருக்காக செஞ்சிருக்கலாம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தோணும். வாங்குகிற கிறிஸ்தவர்களா இல்லாம கர்த்தருக்காக கொடுக்கிற கிறிஸ்தவர்களா இந்த நாளை மாத்திக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு, நீங்களும் அவருக்கு கொடுங்க. அவருக்கு கொடுக்கும் போது அவரே உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவரே கொடுப்பாரு. நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவரே, பிதாக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன தேவை, என்னென்னலாம் செய்யணுன்றத அந்த டைம்ல கர்த்தர் நம்மளுக்காக செய்வார். கொடுக்கிறவர்களாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிதா கிட்ட குமாரன் எல்லாத்தையும் ஒப்படைச்சார். நீங்களும் இப்போ நம்ம எல்லாம் கர்த்தர்ட்ட ஒப்படைப்போம்.